ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா, விஜய் சார் நான் உங்ககிட்ட வந்து 2 நிமிஷம் வந்து கண்டிப்பாக வந்து பேசி ஆகணும். இதை கேட்டிங்களான்னு கண்டிப்பாக நான் வந்து எந்த ஒரு தப்பு செஞ்சுருக்க மாட்டேன்னு நம்புவீங்க நான் வந்து நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சரி பேசு, இப்போ என்ன பொய்யை பேச போறியோ அப்படின்ற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து கேட்டது பார்த்தீங்கன்னா, ஏங்க எனக்கு இந்த டெண்டரு அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் வந்து கோட் பண்ணுறது அப்படின்றதுனா என்னன்னே எனக்கு வந்து தெரியாது. நான் அந்த அளவுக்கு வந்து படிக்கவும் இல்லை. நான் வந்து படித்ததே வந்து 12ஆம் கிளாஸ் தான். இப்போ வந்து டிகிரி படிச்சிருக்கவங்களே இதெல்லாம் வந்து தெரியாது. நீங்கள் வந்து சாதாரணமாக வந்து என் மேலே வந்து இவ்வளோ பெரிய பழியை தூக்கி போகிறீங்களே அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா, நான் தான் வந்து பார்த்தேனே அந்த ஆஃபீஸில் போயிட்டு நீ இருந்தது அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதும் பார்த்தீங்கன்னா, நான் அந்த ஆஃபீஸ்க்கு வந்து போனேன், நான் இல்லைன்னாலும் சொல்லலை. ஆனால் நான் என்ன வேலைக்காக போனன்றது வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கூட கேட்காது இந்த அளவுக்கு வந்து கோவப்படுறீங்களே அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய விஜய் கிட்ட வந்து மல்லி வந்து கேட்டது பார்த்தீங்கன்னா, நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா எதுக்கு போயிருப்பேன், இந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸை பற்றி தான் வந்து கொடுக்க தான் போயிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா, நான் ஆஃபீஸ்க்கு எப்போ வந்தேன், நீங்கள் வந்து எப்போ என்னை பார்த்தீங்க, அதுவும் கோட் பண்ண ஃபைல் வந்து எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது, அதை எடுத்துகிட்டு போய் வந்து எப்படி சொல்லியிருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் நம்பியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா, நீ வந்து என்னுடைய மைண்டை வந்து டைவெர்ட் பண்ண பார்க்குற, அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நீ செஞ்சு தப்பாக இல்லைன்றதை வந்து நான் நம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அதுதான்டா உண்மை, நீ வந்து நம்பி தாண்டா ஆகணும், மல்லி வந்து எந்த ஒரு தப்பு செய்யலடா அப்படின்ற மாதிரி வந்து செவிட்லேயே வந்து 4 வீட்டிலான்ற மாதிரி தாங்க வந்து தோணுது. இதுக்கு பாரு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜேஸ்வரி ஒரு பக்கம் நம்முடைய மல்லி வந்து வேலைக்கு போகக்கூடாது அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அட்டூழியம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்முடைய வெண்பாக்குட்டி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வேலைக்கு போகிறதுக்கு ஃபைலெல்லாம் வந்து எடுத்து வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னா, அதை கேட்ட இந்த சொர்ண கேட்ட பெரிச்சாலி பார்த்தீங்கன்னா போயிட்டு நம்முடைய ராஜேஸ்வரி போயிட்டு நம்முடைய மல்லியோட பேக்லேருந்து வந்து அவங்களுடைய சர்டிஃபிகேட் எடுத்து வந்து எரிச்சிட்ட பாரு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து இனிமேல் வந்து நீ எப்படி வேலைக்கு போகிறன்றத வந்து பார்த்துறடி, இந்த சர்டிஃபிகேட் இருந்தால்தான் தானே இவ்வளோ ஆட்டம் போட்டோம், இப்போ இந்த சர்டிஃபிகேட் வந்து இல்லை, என்ன பண்ண போறியா பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. அந்த நிறுவனத்தில் போயிட்டு நம்முடைய மல்லி வந்து வேலைக்கு வந்து போயிட்டு சேரணும்னா கண்டிப்பாக வந்து சர்டிஃபிகேட் வந்து தேவை, அது இல்லாத போனால் கண்டிப்பாக வந்து வேலை வந்து கிடைக்காதுங்க. இருந்தாலுமே நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக அந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க. அந்த முதலாளிக்கிட்ட இப்போதான் என்னுடைய சர்டிஃபிகேட் வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இன்னமா இந்த மாதிரி வந்து பொய் சொல்லி வந்து இந்த மாதிரி வந்து வேலை கேட்குறது இது ஒரு ட்ரெண்டா அப்படின்ற மாதிரி கேட்டு ரொம்ப அசிங்கப்படுத்தி அந்த இடத்துல வந்து அசிங்கப்படுத்திடுறாங்க. அங்கே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, சார் அவங்க யாருன்னு தெரியுமா, விஜய் இண்டஸ்ட்ரியோட கம்பெனியோட ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதும் பார்த்தீங்கன்னா, என்ன மேடம் நீங்கள் வந்து எங்கள் வேலைக்கு வரீங்க அப்படின்ற மாதிரி எடுத்து ஒன்றும் இல்லை சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்மளுடைய விஜய்க்கு வந்து கால் பண்ணுறாங்க. சார் நான் எம்என் இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்து கால் பண்ணுறேன், உங்களுடைய மனைவி வந்து எங்ககிட்ட வந்து வேலை கேட்டு வந்துருந்தாங்க, ஆனால் வந்து அவங்கக்கிட்ட வந்து சர்டிஃபிகேட் வந்து இல்லைன்னு சொன்னாங்க, அதனால் வந்து வேலை நாங்கள் வந்து கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நேற்று வந்து மல்லி அந்த இடத்துக்கு வந்தது உங்ககிட்ட வந்து வேலை கேட்டு தானே அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஆமாம் சார் அதுக்கு தான் வந்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னது பார்த்தீங்கன்னா, சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மல்லி மேலே வந்து தேவையில்லாத வந்து பழியை போட்டுட்டோமா அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சியில் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மல்லி வந்து வீட்டுக்கு வந்து போகிறதுக்கு முன்னாடி நம்ம விஜய் வந்து வந்துடுறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா, உன்னை பற்றின உண்மை வந்து எனக்கு இப்போ தான் வந்து தெரிய வந்துச்சு மல்லி, அதனால் வந்து தயவு செஞ்சு என்னை வந்து மன்னிச்சிடும், உங்ககிட்ட வந்து அந்த மாதிரி வந்து நடந்துருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறாருங்க. நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, நான் வந்து என்றைக்கு யாருக்கும் வந்து துரோகம் நினைக்க மாட்டேறது வந்து உங்களுக்கே வந்து தெரியும், ஆனால் நீங்கள் வந்து என் மேலே வந்து இப்படி ஒரு பழியை போட்டு இருக்கின்றப்ப தான் என்னால் வந்து தாங்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு மேலேயாவது நம்மளுடைய மல்லியை வந்து இது விஜய் வந்து நம்ம நல்லா இருக்குன்னு மறக்க சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி